ஊரு பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தினுடைய ஷிஆர் என்ற சின்னம், அடையாளம் வெளியாகும் அளவுக்கு அஸானும் இக்காமத்தும் சொல்லப்பட வேண்டும். ஒரு முன்ஃபரித் தனித்து தொழக்கூடியவர் அஸானும் இக்காமத்தும் தனக்கு மாத்திரம் கேட்கும் வகையில் சொல்லிக்கொள்வது சுன்னத்து என்கிறதை போன்றே ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுது முடித்ததன் பின்னால் இரண்டாவது ஒரு ஜமாஅத்து நிலைநாட்டப்பட போகும் பொழுதும் அஸானையும் இக்காமத்தையும் அந்த இரண்டாவது ஜமாத் தொழுகைக்காக வேண்டியும் சொல்லிக்கொள்வது சுன்னத்து என்றாலும் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. எனவே அஸானுடைய சிறப்புகள் ஏராளம். வல் அஸானு அஃப்லலு மினல் இமாமத்தி எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், இமாமத் செய்வதனை விடவும் அஸான் கூறுவது சிறந்தது. இன்னும் சிலர்கள் இல்லை, இமாமத் அஸானை விடவும் சிறந்தது என்றும் கூறியிருக்கின்றார்கள். முஅத்தின்மார்களுடைய சிறப்பு மிகவும் பிரத்யேகமானது. அல் முஅத்தினூன அத்துவலு ஆனாகன் யௌமல் கியாமத்தி. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, கியாமத்து நாளன்று முஅத்தின்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் அத்துவலு ஆனாகன், அவர்களுடைய கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள். இங்கு கழுத்து நீண்டவர்களாக இருப்பார்கள் என்பதனுடைய கருத்து அக்ஸரு ரஜாஅன், அவர்களுடைய எதிர்பார்ப்பில் மிகைத்தவர்களாக இருப்பார்கள். காரணம் லிஅன்ன ராஜிஷைஇ யமுத்து உனுகஹு இலைஹி, ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறவர் அவருடைய கழுத்தை நீட்டிக்கொண்டே இருப்பார். எந்த விடயத்தின் பக்கம் அவருடைய தேவை இருக்கின்றதோ அதன் பக்கம் கழுத்தை நீட்டிக்கொண்டே இருப்பார். இதனால் அஸான் என்பது கியாமத்து நாளன்று தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சாதனமாகவும் அமைகின்றது. அதனை இஹ்லாசுடன் சொல்லும் பொழுது அதற்குரிய பிரதி கூலியும் பிரத்யேகமானது. வ இன்னமா வாலபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஹுலஃபாஉ பஅதஹு அலல் இமாமத்தி வலம் யுஅத்தினு லிஷ்டிகாலிஹிம் பி முஹம்மாத்தி தீனில்லதி லா யகூமு கைருஹும் ஃபீஹா மகாமஹும். ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களான ஹுலஃபாக்களும் சஹாபாக்கள் இவர்கள் அஸான் சொல்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய முக்கியமான விடயங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்த்து கொண்டே இருந்தது. அவர்கள் அதிலே பராக்காகி கொண்டே இருந்தார்கள், அதில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். இதனால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்றாலும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், லௌலல் ஹிலாஃபத்து ல அஸன்து, ஹிலாஃபத் என்ற இந்த ஆட்சி எனக்கு இல்லை என்றிருந்தால் நான் அஸான் கூறியிருப்பேன், ஒரு முஅத்தினாக இருந்திருப்பேன் என்று அவர்கள் ஆவல் வைத்திருக்கின்றார்கள். காரணம், அந்த அளவுக்கு இந்த அஸான் கூறுவதனுடைய சிறப்பு தங்கியிருக்கின்றது. அந்த காலத்தில் சிலர்கள் அஸான் சொல்வதற்கு போட்டியும் போட்டிருக்கின்றார்கள். மேலும் வயுசன்னு லி ஜமாஅத்தின் நிசாஇ அல் இகாமத்து தூனல் அஸானி, பெண்கள் ஜமாத்தாக ஃபர்லான தொழுகையை தொழப்போகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு அஸான் இன்றி இகாமத் கூறுவது தான் சுன்னத்து. பெண்கள் அஸான் கூறுவது சுன்னத்து கிடையாது. அவ்வாறே தான் பெண்கள் தனித்து தொழுவதாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அஸான் அன்றி இகாமத் சொல்வது சுன்னத். இமாமுனா ஷாஃபிஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய 2 கவுல்கள் இருக்கின்றது. அதாவது ஒன்று அவர்கள் ஈராக்கில் வாழும் பொழுது கூறியது, இன்னும் ஒன்று மிஸ்ரில் வாழும் பொழுது கூறியது. மிஸ்ரில் வாழும் பொழுது என்னென்ன ஃபத்வாக்கள் கொடுத்தார்களோ அதற்கு அல் கவுலுல் ஜதீத், புதிய ஃபத்வா என்று கூறப்படும். ஈராக்கில் வாழும் பொழுது கூறிய விடயங்களுக்கு பழைய ஃபத்வா என்று கூறப்படும். அதாவது அல் கவுலுல் கதீம் என்று சொல்வார்கள். இந்த மிஸ்ரில் இருக்கும் பொழுது கூறிய அந்த ஃபத்வாக்களில் ஒன்று தான் வலா யுஅஸ்தனு லில் ஃபாயிததி ஃபில் ஜதீதி, தப்பிப்போன தொழுகைகளுக்காக வேண்டி அஸான் கூறப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு தொழுகைகள் கலாவாகிவிட்டது, இப்பொழுது அந்த தொழுகையை கலா செய்ய போகின்றார்கள், இந்த நேரத்தில் அஸான் கூறுவது சுன்னத் கிடையாது என்று ஜதீதான கவுலிலே கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஆதாரமாக அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்தஹு யௌமல் ஹந்தகி அல்லுஹரு வல் அஸ்ரு வல் மக்ரிபு.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹந்தக் போர் நடந்த அன்று லுஹர், அசர், மக்ரிப் என்ற 3 தொழுகைகளும் தப்பி போய்விட்டது. ஃபத்தஆ பிலாலன் ஃபஅகாமல் லுஹர ஃபஸல்லாஹா. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து லுஹருடைய தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லி அதனை தொழுதார்கள் ஜமாத்துடன். சும்மா அகாமல் அஸ்ர ஃபஸல்லாஹா. பின்பு அசர் தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லி ஜமாத்தை ஹஸரத் ரசூலுல்லா தொழுவித்தார்கள். பின்பு மக்ரிப் தொழுகைக்காக வேண்டியும் இகாமத் சொல்லப்பட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனையும் ஜமாத்துடன் தொழுதார்கள். சும்மா அகாமல் இஷா ஃபஸல்லாஹா. பிறகு இஷா தொழுகையையும் இகாமத் சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். அங்கே அசான் கூறப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் ஃபத்வா கொடுத்த கதீமான கவுலிலே அந்த தப்பிப்போன தொழுகைகளுக்காக வேண்டியும் அசான் கூறப்படும் என்று பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் ஆதாரம் எடுத்திருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸை ஏனைய 3 இமாம்களான அபு ஹனீஃபா, அஹ்மத், மாலிக் ரஹிமஹுமுல்லா போன்றவர்களும் தப்பிப்போன தொழுகைக்கு அசான் கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் தான் அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம ஹுவ வ அஸ்ஹாபுஹு அனி சுப்ஹி ஹத்தா தலஅத்திஷ் ஷம்சு. ஹஸரத் ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் சுபஹ் தொழுகையை கலா செய்த நிலைமையில், அதாவது அதனுடைய நேரம் பிந்திய நிலைமையில் சுபஹ் உதயமாகும் வரைக்கும் தூங்கிவிட்டார்கள். ஃபசாரு ஹத்தர் தஃபஅத். பின்பு அந்த இடத்தை விட்டும் வெளிக்கிட்டு சூரியன் உயரமாகும் வரைக்கும் அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். சும்ம நஸல ஃபதவல்லா. பின்பு ஓர் இடத்தில் இறங்கி வுலு செய்தார்கள். சும்ம அஸ்ஸன பிலாலுன் பிஸ் ஸலாத்தி. பின்பு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அஸான் சொன்னார்கள். ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்தைனி. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துடைய 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். சும்ம சல்லா ஸலாத்தல் கதாத்தி. அதன் பின்னால ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகையை கலா செய்தார்கள். இன்று சிலர் கலா என்ற ஒன்று இல்லை என்று கூறுகின்றார்கள். உண்மையிலே நமக்கு தொழுகை தப்பி போய்விட்டால் அதனை நாங்கள் கலா செய்ய வேண்டும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. இன்னும் சிலர்கள் சுபஹுடைய தொழுகையில் தூக்கம் போய்விட்டது, திடீரென்று எழுந்து விடுவார்கள். அந்த நேரம் குறிப்பிட்ட அந்த தொழுகைக்குரிய சந்தர்ப்பம் கலந்து இருக்கிறதை கண்டுவிட்டால் அவர்கள் தொழாமல் விட்டுவிடாது உடனே தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது அது கலாவாக மதிக்கப்பட மாட்டாது. இப்படியான சில ஃபத்வாக்களை வைத்து சிலர்கள் கலா தொழுகை இல்லை என்று கூறுகின்றார்கள். எனவே இதனுடைய விளக்கத்தையும் சீரான முறையிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.